Assalamu alaikum. Welcome to Saliha's Gallery. If you like this video, please share, subscribe and don't forget to hit the bell icon. Assalamu alaikum. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ வடை. இது நான் பருப்பே சேர்க்காம வெறும் வாழைப்பூ மட்டும் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது எல்லோரும் சாப்பிடலாம். பொதுவாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த டிஷ்ஷு நம்ம மட்டன் கோலா உருண்டை செஞ்ச மாதிரியே தான் இருக்கும். அதே சுவையோடு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருளை நான் இப்போ நான் இந்த வாழைப்பூ நல்ல பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். மோரில் போட்டு அது நல்லா புளிஞ்சு நான் வச்சுருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நான் வச்சுருக்கேன். ஒரு பவுல் நிறைய இருக்குது. ஒரு பல்லாரி எடுத்துக்கிடுங்க. அதில் பாதி பல்லாரி இந்த சைஸ்க்கு நறுக்கி வச்சுக்கிடுங்க. 2 வத்தல், பாதி பல்லாரி இப்படி பொடிசாக நீங்கள் நறுக்கி வச்சுக்கிடணும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தலை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுடுங்க. பொரிகடலை மாவு 3 டீஸ்பூன். இந்த பொரிகடலையே நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது 3 டீஸ்பூன். இப்போ நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எதாவது ஊற்றிக்கிடுங்க. இதில் முதல்ல நம்ம ஜீரகத்தை போட்டு பொரிய வச்சுக்கணும். அப்புறமா 2 வத்தல், அப்புறம் அந்த பெருசாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயத்தை போட்டு நீங்கள் வதக்குங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை வதக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் சும்மா கொஞ்சமாக வதக்குனா போதும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதில் வாழைப்பூலாம் சேர்க்கணும். வாழைப்பூ நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிடுங்க. தண்ணியில் போட்டது அப்படியே நீங்கள் போடக்கூடாது, வடை சரியாக வராது. இஞ்சி பூண்டு விழுந்து இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். வாழைப்பூ நல்லா கை விட்டு நல்லா புளிஞ்சு அந்த பவுல் நிறைய நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா புளிஞ்சுக்கிடுங்க. ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த வாழைப்பூலாம் இருக்கவே கூடாது. இப்போ இந்த இஞ்சி பூண்டு வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வாழைப்பூவை இது கூட கலந்துக்கிடலாம். இதில் நான் சொன்ன மாதிரியே தான் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் நல்லா வதக்கிக்கிடுங்க. இது வதக்கும்போது முதல்ல கொஞ்சம் சுறுசுறுன்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறமா அந்த சத்தம்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த வாழைப்பூ நான் வதக்குன மாதிரி சிம்மிலே வச்சுக்கிடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கும்போது அந்த வாழைப்பூவில் ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. இப்போ நல்லா புகைலாம் வருது, சைட்லலாம் நல்லா ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ஒட்ட விட்டுறாதீங்க, நான் சொன்னேன்னு. இந்த வாழைப்பூவில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி வச்சுக்கிடணும். வதக்கி ஆற விட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு இப்படி அரைச்சி வச்சுக்கிடுங்க. இந்த அளவு தான் உங்களுக்கு வரும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பொரிகடலை மாவு 3 டீஸ்பூனு அதை போட்டு நீங்கள் நல்லா கலந்துக்கிடுங்க. இப்போ இந்த வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம், இந்த கரம் மசாலா தூள், மல்லித்தலை, இது அவ்வளவும் இது கூட நம்ம சேர்ந்து நல்லா பிசைஞ்சு வைக்கணும். தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்போ அதையும் சேர்த்து நீங்கள் கலக்கி வச்சுக்கிடுங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு நம்ம அந்த வடை சைஸு நம்ம சின்னதாக போட்டாலும் சரி பெருசாக போட்டாலும் சரி, நான் போடுற அளவு உங்களுக்கு அந்த வடை ஒரு 20 வடை உங்களுக்கு தாராளமாக வரும். சூப்பரான டிஷ்ஷு. நீங்கள் செஞ்சு பார்த்தா எனக்கு நீங்கள் சொல்லணும். நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் நல்லா கலந்துட்டுருக்கேன். அந்த மல்லி, அந்த பொடியான வெங்காயம் எல்லாமே நான் கலந்து இந்த சைஸில் இப்போ பார்த்தீங்களா நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு லேசாக தண்ணி கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொரிகடலை மாவும் நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் இது தண்ணி நான் கொஞ்சம் கூட ஊற்றலை. அப்படியே நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெயும் ரொம்ப பிடிக்காது. நான் போட்ட அளவு உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும். எண்ணெய் நான் குறைவாக தான் ஊற்றிருக்கேன். இந்த வடையை 20 வடை உங்களுக்கு தாராளமாக வரும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. மீடியம் சைஸ் நீங்கள் வைக்க வேண்டாம். ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கியிருக்கோம். பொரிகடலை மாவு ஒன்று தான் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துருக்கோம், தவிர எல்லாமே வதங்கினது தான். அதனால் ரொம்ப கருப்பு அடிச்சிடும். அதனால் ரொம்ப கருப்பாக நீங்கள் எடுக்காதீங்க. இந்த அளவு சிகப்பு வரும்போது நீங்கள் வடையை எடுத்து ஆற விட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சூப்பராக இருக்கும். நான் எல்லா வடையும் பொரிச்சு போகிறேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். முக்கியமாக இதை செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.